அனைவருக்கும் வணக்கம். நாம் விராட் போத்தலூரி வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர்களால் அருளி செய்யப்பட்ட காலஞானம் என்கிற நூற்தொகுப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே கந்திமல்லைய பள்ளியிலே வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய திருமணத்திற்குள்ளே நுழைந்த கள்வர்கள் கண்பார்வை இழந்து போனதையும், அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஞானோபதேசம் செய்து மறுபடியும் பார்வையை திருப்பிக் கொடுத்ததையும், வீரபிரம்மம் நிகழ்த்திய அந்த அதிசய காட்சிகளை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய இந்த பதிவிலே கந்திமல்லைய பள்ளியிலே ஏற்பட்ட ஒரு நோயிலிருந்து விடுபட அந்த ஊர் மக்கள் நிகழ்த்திய விழாவை பற்றியும், அந்த விழாவிலே வீரபிரம்மத்தின் மனைவி நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். கந்திமல்லைய பள்ளியிலே அம்மை நோய் பெருவாரியாக பரவ ஆரம்பித்தது. இல்லம் தவறாமல் எல்லோரும் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டார்கள். அன்றைய காலத்திலே அம்மை நோயை நோயாக பார்க்காமல் வைசூரி அம்மை மாதா இறங்கி இருக்கிறாள் என்பதாகவே அந்த மக்கள் சொல்வது வழக்கம். அப்படி இருந்தபோது ஊரின் மிகப்பெரிய தேவதையாக விளங்கிய பொலேரம்மா என்கிற காளிக்கு கூழ் வைத்து பொங்கலிட்டு படையல் செய்து வழிபட்டால் ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அம்மை நோயிலிருந்து தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கருதிய அந்த ஊர் பெண்கள் அம்மனுக்கு படையலிட்டு வழிபட ஆரம்பித்தார்கள். இதைப்போல தானம் செய்ய வேண்டும் என்று வீரபிரமேந்திரனுடைய மனைவியாகிய கோவிந்தம்மா விரும்பினார். ஆனால் தன்னுடைய கருத்துக்களை சொன்னால் எங்கே வீரபிரமேந்திர சுவாமிகள் கோபித்துக் கொள்வாரோ, இந்த கருத்துக்களை அவர் ஏற்பாரோ மாட்டாரோ என்று கோவிந்தம்மாள் அச்சம் கொண்டார். வீரபிரமேந்திர சுவாமிகள் மடத்திற்கு சென்று விட்டார். மடத்திற்கு சென்ற வீரபிரமேந்திர சுவாமிகள் மாலையிலேதான் வீடு திரும்புவார். அதற்குள்ளாக வீட்டை மெழுகி சுத்தம் செய்து வேக வேகமாக ஒரு படையலை போட்டு பொலேரம்மாவை வழிபட்டுவிட வேண்டும் என்று கோவிந்தம்மா விரும்பினார். அதற்கான ஏற்பாடுகளை செய்து படையலையும் தயார் செய்து 3 கற்களை கொண்டு அடுப்பு மூட்டி அதிலே ஒரு நல்ல மண்பானையை வைத்து அதற்கு முறையாக அலங்காரங்கள் செய்து தூப தீபங்கள் எல்லாம் காட்டி ஒரு கூழ் தயாரித்து பொலேரம்மாவுக்கு படைப்பதற்காக சித்தம் செய்து கொண்டிருந்தார். எப்போதும் காலந்தாழ்த்தி வரக்கூடிய வீரபிரமேந்திர சுவாமிகள் அன்றைக்கென்று பார்த்து வேகமாக வீடு திரும்பிவிட்டார். வீட்டில் நடந்து கொண்டிருந்த இந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்த வீரபிரமேந்திர சுவாமிகள் புன்னகை போத்தார். கோவிந்தம்மா, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை ஏன் என்னிடத்திலே நீ சொல்லவில்லை என்று கேட்டார். விடவடத்து போன கோவிந்தம்மாள் பயத்தோடே அச்சத்தோடே வீரபிரம்மத்தின் கால்களிலே விழுந்து வணங்கி, சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பொலேரம்மாவுக்கு படையலிட்டு ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அம்மை நோயிலிருந்து காப்பாற்றும்படியாக பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லோரும் செய்யும் போது நான் மாத்திரம் செய்யாமல் இருந்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? தவிரவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் நம் குடும்பத்தாருக்காகவும் பொலேரம்மாவை பிரார்த்திக்க வேண்டும் என்று என் மனத்திற்கு தோன்றியது. அதனால்தான் நீங்கள் வருவதற்கு முன்பு நீங்கள் இதை ஏற்பீர்களோ மாட்டீர்களோ என்ற அச்சத்தின் காரணமாகவே இதை செய்து முடிக்க திட்டமிட்டேன். அப்படியும் நான் உங்களிடத்திலே சிக்கிக் கொண்டு விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய தவற்றுக்காக வருந்தினார். கோவிந்தம்மா, எந்த காரணத்தை கொண்டும் பொய் என்பது நல்லதாக ஆகிவிடாது. உன்னுடைய எண்ணத்தை நீ என்னிடம் வெளிப்படையாக சொல்லியிருந்தால் நீ விரும்பியபடியாக பொலேரம்மாவையே நம் வீட்டிற்கு விருந்துண்ண அழைத்திருப்பேனே. ஏன் என்னிடம் சொல்லாமல் போனாய்? ஒன்றும் பாதகமில்லை. உன்னுடைய விருப்பத்தின் பேரிலே நீ ஏற்படுத்தியபடியாக உணவுகளை தயாரிக்கக்கூடிய பணியை செய். பொலேரம்மாவை நம் இல்லத்திற்கே வரவழைத்து அவளை இங்கே உண்ண வைக்கிறேன் என்று வீரபிரம்மம் அறிவித்தார். கேட்ட மாத்திரத்திலே துள்ளி குதித்தார் கோவிந்தம்மாள். ஆச்சரியம் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையே கொடுத்தது. பெண்ணாயிற்றே, தன் மனதிலே ஏற்பட்ட ரகசியத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்ள மாட்டாரே. அக்கம் பக்கத்தவரிடம் பெருமையாக சொல்ல ஆரம்பித்தார். என் வீட்டிற்கு பொலேரம்மா விருந்துண்ண வரப்போகிறார். என் கணவர் அழைத்து வருவதாக சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். விஷயம் காட்டுத்தீயாக ஊர் முழுவதும் பரவலாயிற்று. ஊர் முழுவதும் பரவிக்கொண்டிருந்த இந்த காட்டுத்தீயான செய்தி தேசத்தை பற்றியதான விசாரணையிலே பல ஊர்களுக்கும் சென்று கொண்டிருந்த கடப்பை நவாபின் காதிற்கும் சென்று சேர்ந்தது. என்ன, பொலேரம்மா என்கிற தேவதையை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்திருக்கிறாரா வீரபிரம்மம்? இந்த அதிசய காட்சியை தாமும் காண வேண்டுமே என்று விரும்பி கடப்பை நவாபும் தன்னுடைய பயணத்தை எல்லாம் நிறுத்தி கொண்டு வேக வேகமாக கந்திமல்லைய பள்ளிக்கும் வந்து சேர்ந்தார். கந்திமல்லைய பள்ளி விழா கோலம் பூண்டது. பொலேரம்மாவுக்கு கூழ் மாத்திரமே செய்து படைக்க எண்ணியிருந்த கோவிந்தம்மா பலவிதமான இனிப்பு பலகாரங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அதிரசம், வடை, லட்டு என்பதாக பலவிதமான இனிப்பான பதார்த்தங்களையும் அறுசுவை அன்னங்களை எல்லாம் தயார் செய்து மிகப்பெரிய விருந்து விழாவையே ஏற்படுத்திவிட்டார் கோவிந்தம்மா. இவற்றையெல்லாம் பொன்முறுவல் பூத்தபடியாக பார்த்து கொண்டிருந்தார் வீரபிரமேந்திர சுவாமிகள். மாலை வேளை வந்தது. விருந்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. வந்திருந்த கடப்பை நவாபையும் வரவேற்று அமரச் செய்த வீரபிரமேந்திர சுவாமிகள் எல்லோருக்கும் இலை போட்டு பரிமாறச் சொன்னார். இலை போட்டு பரிமாறினார்கள். கடப்பை நவாவும்
வீரபிரமேந்திர சுவாமிகளும் எதிரெதிராக இலைகளிலே அமர்ந்து கொண்டார்கள். ஒரு இலையை பொலைரம்மாவுக்காக போட்டு அந்த இலையை உணவுகள் பரிமாறப்பட்டன. ஊர் மக்கள் அனைவரும் வீரபிரமத்தோடு இணைந்து அங்கே வந்து அமர்ந்திருந்து விருந்துண்ண தயாரானார்கள். ஆனால் பொலைரம்மாவுக்கு போடப்பட்ட இலை மட்டும் வெறுமையாக இருந்தது. அங்கே பொலைரம்மா வரவில்லை. எல்லோரும் ஒரு கேள்விக்குறியோடு வீரபிரமத்தை பார்த்தார்கள். மக்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட வீரபிரமேந்திர சுவாமிகள் புன்னகை பூத்தவராக நமட்டுச் சிரிப்பு சிரித்தவராக, பொலைரம்மா, பொலைரம்மா, விருந்து தயாராகிவிட்டது, வந்து உண்டுவிட்டு போ என்று கூப்பிட்டார். அவர் கூப்பிட்ட சில வினாடிகளுக்குள்ளாக சின்னஞ்சிறிய ஒரு பெண் குழந்தை அழகாக பட்டாடை உடுத்தி தேஜஸ் பொருந்திய முகத்தோடு வேக வேகமாக வந்து அந்த இலையின் முன்னே அமர்ந்து எல்லோரையும் பார்த்து புன்முறுவல் பூத்தது. அந்த குழந்தையின் திருமுகத்தை பார்த்தவர்கள் அனைவரும் வைத்தகன் வாங்காமல் பார்த்தபடியாகவே இருந்தார்கள். எத்தனை அழகான இளங்குழந்தை! இந்த குழந்தைதான் பொலைரம்மாவா? பொலைரம்மா நம் வீட்டுக்கு வந்திருக்கிறாளா என்று கோவிந்தம்மா வைத்தகன் வாங்காமல் அந்த பொலைரம்மாவின் திருவுருவத்தை பார்த்தபடியாகவே இருந்தார். பொலைரம்மா, ஆகட்டும், உணவை உண்ண ஆரம்பி என்று வீரபிரம்மம் சொன்னார். பொலைரம்மா வயிறார அந்த உணவை உண்டாள். உண்ணு முடித்த பிறகு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி, நீங்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ்வீர்கள், நான் இந்த ஊரை பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆசீர்வாதம் செய்தாள். பொலைரம்மா என்கிற அந்த தேவதை ஒரு சின்னஞ்சிறிய பெண் வடிவிலே வீரபிரம்மத்தின் வீட்டிலே வந்து தங்கி அங்கே அவர் கொடுத்த உணவை உண்டு ஊர் மக்களை ஆசீர்வதித்த அந்த நிகழ்ச்சி என்பது கடப்பை நவாபிற்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்தது. அவருடைய காலிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிய கடப்பை நவாப், சுவாமி, தங்களை போன்ற ஒரு மகாபுருஷரை இந்த உலகம் இதுவரை கண்டதுமில்லை, இனிமேல் காணப்போவதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மகானை சந்தித்து உங்களுடன் அளவலாவதற்கும் உங்களுடைய ஆசையை பெறுவதற்கும் நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று பலவாறாக புலம்பி வீரபிரமத்தினுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். கடப்பை நவாப் மட்டுமல்லாது அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் பொலைரம்மாவின் காட்சியை காட்டிக் கொடுத்த வீரபிரமத்தினுடைய அந்த அதி அற்புதமான காரியத்தை அந்த ஊர் மக்கள் இன்றளவும் வியந்து போற்றி பாராட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் நிகழ்த்த முடியாத காரியங்கள் என்று இங்கே எதுவுமே இல்லை. காளி, மாரி, சக்தி என்று பலவிதமாக வர்ணிக்கப்படக்கூடிய எல்லா தேவதைகளுமே ஒரு காலத்தில் தவ வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்து மிகப்பெரிய ஆற்றலை பெற்றவர்கள். அப்படி பார்க்கும்போது இப்படிப்பட்ட தேவதைகளை நம்முடைய முன்னோர்கள் என்றே நாம் கருத வேண்டும். இது காரணமாகவே பரதகண்டம் முழுவதிலும் ஏராளமான தெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன. தெய்வங்கள் என்று மக்கள் வழிபடக்கூடியவர்கள், குலதெய்வங்களாக போற்றி வழிபடக்கூடியவர்கள் எல்லோருமே நல்ல நிலையிலே வாழ்ந்திருந்த பொலைரம்மாவை போன்ற மிகப்பெரிய ஆற்றலை பொருந்திய தேவதைகள் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனால் சிறுதெய்வ வழிபாடுகளுக்கு சென்று ஞானத்தை நோக்கியதான நம்முடைய பயணத்தை தொலைத்துவிடக் கூடாது என்பதே சித்தர்வர்களுடைய கவனமான புரிதலாக இருந்தது. அது காரணமாகவே கோவிந்தம்மா இந்த வழிபாட்டு முறைக்கு வீரபிரம்மம் அனுமதி கொடுப்பாரோ மாட்டாரோ என்று தயங்கியதிலேயும் ஒரு நியாயம் இருந்தது. மிகப்பெரிய தெய்வ வழிபாட்டுக்குள்ளே, அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனாகிய சிவனை வழிபடக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்ட ஒருவருக்கு சிறுதெய்வங்களை வழிபட வேண்டிய அவசியமில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் அழைத்த போது சிறுதெய்வங்கள் அவர்கள் அழைப்பிற்கு இணங்க அவர்கள் இல்லத்திற்கே வரும், அவர்கள் சொன்ன சொல்லையெல்லாம் கேட்கும் என்பதை சித்தர் பெருமக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இதை பற்றி சொல்லும் விதமாகவே திரு அருட்பிரகாச வள்ளலார் சிறுதெய்வ வழிபாடுகளை செய்ய வேண்டாம், நீங்கள் உங்கள் வழியிலே செல்லுங்கள், உங்களுக்கு தேவைப்பட்ட போது சிறுதெய்வங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஓடோடியும் வரும் என்பதை சொல்லியிருந்தார்கள். இந்த இடத்திலே ஒரு கருத்தையும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. உங்களுடைய குடும்பங்களிலே குலதெய்வங்களாக வழிபடக்கூடியவர்களை புறக்கணிக்காதீர்கள். யோக சாதன பயிற்சியை, வாசி முதலாகிய தீட்சைகளை பெற்று பயிற்சி செய்யக்கூடியவர்களும் கூட உங்களுடைய யோக பயிற்சிக்கு உதவியாக இருக்கும்படியாக உங்களுடைய தேவதைகளுக்கு வேண்டுகோள் விடுங்கள். நீங்கள் தவத்தில் ஈடுபட்டிருக்கும் போது, யோக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும் போது உங்களுக்கு பாதுகாவலாக உங்கள் குலதெய்வங்கள், குல தேவதைகள் வந்து இருக்கும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு அதிசய காட்சிகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.